ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னடா சமோசா காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கெல்லாம் ஸ்கூல் எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க ரிசல்ட்டுக்காக. அதான் பையன் கேட்டான் சமோசா செஞ்சு தர சொல்லி, அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டில் உருளைக்கிழங்க வேக போட்டுக்கணும். குக்கரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக போட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதோட மைதா மாவு கொஞ்சம் எடுத்துருக்கேன். அதில் கரிஞ்சீரகம், உப்பு, எண்ணெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கணும். அந்த எண்ணெய் எல்லா பக்கமும் சேரணும். அதை அப்படி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்தோம்னா அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதோட அப்படி உடச்சி விட்டோம்னா உடையணும் இந்த பதத்தில். அதுக்கப்புறமாக்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எவ்வளோ தேவையோ அதை சேர்த்து ரொட்டி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதை அப்படியே ஒரு கிண்ணம் போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு தோலை உரித்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் சோம்பு, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா, அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு அப்புறம் அந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை பிசைஞ்சு வச்சுருந்தாலும் அதை நல்லா உருட்டிக்கிட்டு அதை நல்லா ரொட்டி மாவு மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அதை நடுவில் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் அந்தமானில் சமோசா இந்த மாதிரி ஷேப்பில் தான் பண்ணுவாங்க. அதனால் அதே மாதிரி பண்ணுறோம். ஆனால் இது ரொம்ப பெருசாக இல்லை, மினி சமோசா ஆகிப்போச்சு. அதை தண்ணி வச்சு அந்த பூரணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு சீல் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறமாக்கு லாஸ்ட்டில் எல்லாம் செஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஆனால் சமோசா போடும்போது கம்மி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அது உப்பாமல் இருக்கும், நல்லா வேகும் மொறுன்னு. அந்த மாதிரி ஸ்லோ பண்ணியாச்சு ஃப்ளேமை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுட்டு அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஸாக வந்ததுக்கப்புறமாக்கு எடுக்கணும். இப்போ இந்த சமோசா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக செய்யலாம். நீங்கள் மைதா மாவு வேணான்னா கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். இதே மாதிரி செய்யலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த சாஸ் வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.